இந்த சண்டே ஆனாலே போதும் சின்ராசை கையில் பிடிக்க முடியாது. அதிகாலை 6 மணிக்கெல்லாம் எழுந்து சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு ஆண்டவரே நல்ல புத்தியை கொடுங்க அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப லேசியாக இருந்துச்சு. அப்புறம் வீட்லேயும் பால் ரொம்ப அதிகமாக இருந்ததா, சரி இன்றைக்கி ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு இதையே பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துர்லான்னு மார்னிங்க்கு வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாயசம் பண்ணியிருந்தேன். பாயசத்தை குடிச்சு முடிச்சுட்டு எங்கள் ஆள் எனக்கு ஒரு 1/2 hour கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுறீ அப்படின்னாங்க. ஆனால் அதுதாங்க இது அப்படின்னா அக்செப்ட் பண்ணவே இல்லை. எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது செஞ்சு கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்ரா அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் மசால் தோசை கோகனட் சட்னியும் பண்ணி சாப்பிட்டு முடிச்சாச்சு. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கள் ஆளுக்கு ஏதோ எனர்ஜி வந்த மாதிரி நான் கடைக்கு சிக்கன் வாங்க போகிறேன்டி அப்படின்னு சொன்னாங்க. உடனே நாம சும்மா இருப்போமா, நானும் வரேங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு ஊர் சுற்றுறதுனா ரொம்ப பிடிக்கும். அவர் எங்கே போனாலும் சரி நானும் வரேன்ட்டு கிளம்பி குடுகுடுன்னு ஓடிடுவேன் நான். ஆனால் அவர் வந்துட்டு நீங்கள் ரெடியாக வரதுக்குள்ளே அங்கே கடைக்காரங்க கடையை மூடிட்டு கிளம்பிடுவாங்க, நான் மட்டும் போயிட்டு வரேன்ட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. சரி இந்த அவமானம்லாம் உனக்கு தேவையா அப்படின்ட்டு வாயை மூடிட்டு நான் வீட்டில் இருந்துட்டேன். போன 5 நிமிஷத்தில் அங்கே இருந்துட்டு ஃபோனு, சிக்கன் வாங்கிட்டேன்டி, யாரும் வாங்கலான்னு வந்தேன், எப்படி போய் கடையில் கேட்குறது அப்படின்ட்டு. எனக்கு ஒரே ஆச்சரியம் தாங்க முடியல. ஏன்னா எங்கள் ஆள் வந்து சிக்கன் மட்டன்லாம் ஈஸியாக வாங்கிடுவாங்க. ஆனால் அந்த சீ ஃபுட்லாம் அவங்க வாங்கினதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஏதாவது நக்கல் பண்ணலான்னு வாயில் வருது. சரி நக்கல் பண்ணால் நெக்ஸ்ட் டைம் அவங்க போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலை எவ்வளோன்னு கேளுங்க அப்படின்னு சொன்னேன். அங்கே யாராவது வந்துட்டு 400 ரூபா சொல்லியிருப்பாங்க போல இருக்குது. அப்போ 1/2 கிலோ 200 ரூபா தானே, 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்கலாம். ஆனால் அங்கே போயிட்டு பார்கின் பண்ணுறேன்ற பேரில் எனக்கு 1/2 கிலோ 200 ரூபான்னு கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு ஒரே சிரிப்பு தாங்க முடியல. நீங்கள் இப்படிலாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் அவன் பச்சை பிள்ளையா இருக்கான்னு சொல்லிட்டு பல செல்ல அவங்க தலையில் கட்டிடுவாங்க. நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதான் சாக்குன்னு நானும் கிளம்பி ஓடிட்டேன். அப்புறம் போயிட்டு இறாலாம் வாங்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்தோமா. அப்புறம் அவங்க வந்துட்டு எனக்கு பிரியாணி செஞ்சு தரியா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் கேட்டால் அதுக்கு மறுவார்த்தையே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸை போட்டு விட்டு லஞ்சுக்கு வந்துட்டு எறா பிரியாணி, சிக்கன் 65, பாயில்டு எக், அப்புறம் ரைத்தா இதெல்லாத்தையும் வச்சு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைய நாள் இப்படி தான் இனிதாக அமைந்தது. வழக்கம் போல் நைட்டுக்கு வந்துட்டு இந்த மிச்சம் மீதி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அப்புறம் கொஞ்சம் பக்தி எனக்கு முத்திடுச்சு. அப்புறம் நைட்டு தூங்குற நேரத்தில் உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருந்தேன் நான் லூசு மாதிரி.